நீலாங்கரையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தீக்குளித்து தற்கொலை அப்படின்னு ஒரு செய்தியும் இன்றைக்கி செய்தித்தாளில் இருக்குது. அதாவது 7 வயது குழந்தை 3 வயது குழந்தை உட்பட அந்த 7 வயது 3 வயது குழந்தைகளோட அந்த குடும்பத்தினர் தற்கொலை செய்திருக்கிறாங்க. இந்த தற்கொலை செய்திக்குள்ளே இதற்கு முன்னால் பேசிய ஒரு தற்கொலை வந்து குற்றம், குற்ற பின்னணி, குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கிறதுன்னு வேறு விதமான பின்னணியில் அந்த தற்கொலையை பார்க்க முடியுது. இதில் வந்து சமூக அவலங்கள் பல விஷயங்களை இவங்களை சுற்றி இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த தற்கொலைக்கு பின்னால். இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கிற காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. வேலை இழப்பு அப்படிங்கிற இன்னொரு பிரச்சனையை அவங்க எதிர்கொள்கிறாங்க. வறுமை, பள்ளி கட்டணத்துக்காக கடன் வாங்கி அந்த கடன் தொல்லைகள் காரணமாக அவங்க நெருக்கடி கொடுக்கும்போது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாங்கன்னு சமூக பிரச்சனைகள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து மோதுது. அதை எதிர்கொள்ள முடியாமல் குழந்தைகள் உட்பட எல்லாருமே மாண்டு போனார்கள்ங்கிற செய்தி வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. பல செய்திகள் இது மாதிரி அடிக்கடி வருதுங்கிறதும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி செய்திகளை? இல்லை, இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் அவங்களுடைய அந்த ஒரு மோசமான ஒரு மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அடிப்படையாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நகர்மயமாகிறது அப்படிங்கிற ஒரு நகரத்தை தேடி வந்து அங்கே வாழணும்னு விரும்புகிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், அவங்க விருப்பத்தின்பால் அது நடக்குதா இல்லை வேறு வழி இல்லாமல் அவர்கள் நகரம் நோக்கி அவங்க துரத்தத்தான் படுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு காதல் மாதிரியான ஒரு வாழ்வுரிமையில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் சமூகம் வந்து தொடர்ந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குது. இதை ஊடகங்களில் பொதுத்தளத்தில் ஆதரிக்கதும் குடும்ப அளவில் இதை அங்கீகரிக்க மறுக்கிறதுமான ஒரு இரட்டை நிலை தான் எப்போவுமே இருக்குது. குறிப்பாக ஜாதியின் பேரால் காதல் வந்து வேறு எப்பவும் விட நம்ம காலத்தில் மிக மோசமாக நடத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்து இருந்திருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, வாழ்வதற்கு ஏன் எல்லோருமே நகரத்தை தேர்வு செய்யணும்? ஒரு சிறந்த கல்வியோ அல்லது ஒரு சிறந்த வாழ்விடமாவோ நகரம் மட்டும் ஏன் இருக்கணும்? ஏராளமான கிராமப்புறங்கள் இருக்குது, சிறு நகரங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கு வேலை இல்லைன்னா கூட வேலைக்கான மாற்று வழிகள் ஏராளமாக இருக்குது. இந்தியாவில் தான் நிறைய சிறு தொழில்கள் இருக்குது. சிறு வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வாழ முடியும். ஆனால் எல்லோருமே என்ன செய்கிறோன்னா, ஒரு நகரவாசிகளாக நகர வாழ்க்கைக்குள்ளே போய் அதனுடைய இடர்பாடுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கான வருவாய் இல்லை. இன்னொன்று, நகரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வாழக்கூடிய மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை கூட அது கொடுக்கறதில்ல. ஒரு தரமான கல்விக்காக அவங்க ஒரு பெரிய கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கு. எல்லாம் தாண்டி இப்போ சமீபமாக பேப்பரில் பார்த்திங்கன்னா தெரியும், கடன் வந்து ஒரு பெரிய தொல்லை. குறிப்பாக கந்து வட்டி கடனில் எந்தெந்த மாவட்டங்கள் முதலிடம் பெறுது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு வெளிப்படையான ஒரு கந்து வட்டி கொடுமை நடக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ பொருளாதார ரீதியான பிரச்சனை, கல்வியில் பிரச்சனை, குடும்பத்தை நடத்த முடியலை, எல்லாம் தாண்டி அவர்களுக்கு உறவு இல்லை, அவர்கள் விலகி வந்திருக்கிறாங்க. இத்தனையும் சேரும்போது ஒரு மனிதன் மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுறான். இது அவனாக விரும்பி எடுத்த முடிவாக இருக்காது. அவன் இந்த நிர்பந்தத்தினால தள்ளப்படக்கூடியவனாக இருக்கான். இது ஒருத்தருக்கு நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏராளமான பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. பெரும்பான்மையானவர்கள் வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. குறிப்பாக ஆண்கள் வந்து இந்த சுமையை பெண்கள் மீது போட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த பெண்களே இந்த பிள்ளைங்களை வளர்த்து எடுத்து போகிறாங்க. இல்லைன்னா மோசமாக குடிக்காரர்களாகிடுறாங்க. எங்கோ ஒரு வகையில் இந்த தனிநபர் மீது செலுத்தப்படக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கம் வந்து அவனை ஒரு நெருக்கொலையை வைக்குது. அவனால் இந்த நகரத்தில் வாழ முடியாதா இருக்குது. ஆனால் மாற்றிடம் தேடி போகலாம் தானே, தைரியமாக வாழ்வை எதிர்கொள்ளலாமே, இன்னும் சொல்லப்போனால் சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிற அந்த பழக்கம் நமக்கு இல்லை. அப்போது நமக்கு இது வந்து ஒரு பின்னடைவுக்கான இதாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு தோன்றியது, இன்றைய முதலாளித்துவ வாழ்வு முறை இந்த சமூகத்தில் எதிர்காலம் என்பது நிச்சயம் இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு, ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடும், டிரைவருக்கு கூட ஒரு கணிசமான சம்பளம் வந்திருக்கக்கூடும். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மத்தியதர வர்க்க வாழ்க்கையவே அவங்க நடத்தினது மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அந்த வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னா அவ்வளோதான், கும்முருட்டு தான் அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. அப்போ அதை எப்படி எதிர்கொள்கிறது என்று தடுமாறி இருக்காப்புல. அந்த எதிர்காலம் நிச்சயமற்றது என்பதை எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வரணும். இந்த அமைப்பெல்லாம் உடனே அப்படியே தலைகளாக மாறும்லாம் இப்போ நமக்கு ஒன்றும் எண்ணம் இல்லை. ஆனால் ஐரோப்பாவில் பல நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு வேலை இழப்பு வந்தால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரை அரசு உதவி செய்யுது. ஒரு வேலை இல்லா அந்த கால நிவாரணம் என்பது வழங்கப்படுது. குறிப்பாக இங்கிலாந்துலாம் அது இருக்குது. அப்படி ஒரு ஏற்பாடு இங்கே இருக்குதா?
பொதுவாக வேலையில்லா நிவாரணங்கிறது என்னன்னா இன்னும் எந்த ஒரு வேலைக்கும் போகாத இளைஞர்களுக்கு தான் பொதுவாக இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். அதுதான் எனக்கு உடனடியாக மனசில் பட்டுச்சு. ரெண்டாவது உள்ள பூரா அந்த செய்தியை படிக்கும் பொழுது அவங்க நல்லா சொன்னது போல் அந்த காதல், அதனால் குடும்பத்திலிருந்து பிரிந்து வருவது, அவன் இன்னொரு வகையில் ஒரு நிச்சயமற்ற வாழ்வு, இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு ஆதரவற்ற வாழ்வு. ஒரு காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம் இருந்துச்சு, இனிமேல் அது சாத்தியமில்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்து போச்சு. ஆனால் இது என்னாச்சு என்றால் தனித்தனி வாழ்வு என்றாலும் ஏதேனும் ஒரு நெருக்கடி வந்தால் கூடுவது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என்பது உண்டு. இந்த காதல் என்பதில் வருகிற அந்த வெறுப்புணர்ச்சி, குறிப்பாக நான் பெற்றோர்களைத்தான் குற்றம் சாட்டுவேன். பிள்ளை அவங்க தப்பு செய்ததாகவே கூட நினைக்கட்டும், அவங்க ஏன் அதை மன்னிக்கக்கூடாதா, வாழ்ந்து பார்க்கட்டுமே. சில நேரங்கள் என்ன செய்கிறாங்க, நீ வார தவறான முடிவு எடுத்துற, நீ நாசமாக போவேன்னு சொல்லி திட்டுறாங்க. சரி, கடைசியாக கூர்ந்து கவனிச்சுட்டு ஒரு இக்கட்டான நிலைமை பிள்ளைக்கு வருதுன்னா ஓடி உதவி செய்ய வேண்டாமா? அந்த அளவுக்கு முற்றிலும் வெறுப்பது என்பது பெற்றோர் பக்கம் இருக்கே, இது போன்ற ஒரு கொடுமை வேறு எங்கேயாவது நடக்குமா? அது அவர் சரியாக சொன்னது போல் அநேகமாக சாதி, மதம், இந்த ரெண்டு சில நேரங்களில் மொழிவாரி இனம் இதில் கூட மாறி காதலிச்சா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்றால் சாதி, மதம், இனம் மாறி திருமணம் செய்வதில் ஏற்படுகிற அந்த பெற்றோருக்கு இருக்கிற கோபம் கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு வகையில் வன்மமாக மாறுது. என்னை மீறி கல்யாணம் பண்ண எப்படி வாழ்ந்துறேன்னு பார்ப்போம்டா, வாழவில்லை என்றால் உள்ளூர மகிழ்வார்களோ என்று கூட எனக்கு அச்சமாக இருக்குது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் அவன் துடிச்சு போய் வேறு வழியே இல்லை, போன முடிவு தவறு, ஆனால் அவனை தள்ளியது என்பது. அதே போல் அவர் சொன்னது போல் அந்த கந்து வெட்டி முறை, அது செய்கிற அவனுக்கு கொடுக்குற அவமானங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் போயிருக்கு. இருந்தாலும் நாம் இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த அரங்கத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்வதென்னா, இத்தனையும் வரும் இந்த சமுதாயத்தில், ஆனால் அத்தனையும் எதிர்கொள்கிற தைரியம் இல்லாத நீ ஏன் காதலித்தாய்? காதலிக்கும் போது இவ்வளவையும் ஓரளவாக யோசிக்கிறதில்ல, ஒன்றும் தெரியாதவன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ சினிமா பார்க்குறாங்க, இவ்வளோ ஊடகங்கள், இவ்வளோ விவாதம் வருது, இதெல்லாம் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டால் பார்த்தா அந்த ஒரு தைரியத்தை உருவாக்கி கொண்டு தான் காதலிக்கணும். அதை காதலித்து அந்த வாழ்வு அந்த சமயத்தில் மாமலையும் கடுகாகும் தானே. ஒருவேளை அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வேலை கூட பார்த்துருக்கலாம். இல்லை, அப்படிலாம் இல்லை, செஞ்சுதானே இவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்கத்தான் போகிறீங்க, குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு தனியாக வாழ்கிறீங்க அப்படின்னு. இன்னும் கூட சொல்கிறேன், நான் உங்கள் மீது வன்மம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்களை எதிர்த்து அவங்க முன்பு நான் நன்றாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்கிற பிடிவாதம் அல்லவா வந்திருக்கணும். மீண்டும் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் பயன்படுது. இங்கேயும் கோழைத்தனம் தானே வேலை செய்யுது, அது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று இறந்து போயிட்டாங்க. ஆனால் மற்றவர்களுக்காவது அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.